இயேசுவே எங்கள் உலகநாதபுர அருளமுதே, அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் உலகநாதபுர அருளமுதே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. சிவகங்கை மறை மாவட்டத்தின் 81வது பங்காக பரமக்குடி பங்கிலிருந்து பிரிந்து உலகநாதர் பங்காக உதயமாகி 10 ஆண்டுகளை நிறைவு செய்து அற்புத குழந்தை இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் இந்த பங்கு திரு அவை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய இந்த நன்றி பெருக்கு கொண்டாட்டத்தின் திருப்பலியை தலைமையேற்று நடத்திய பரமக்குடி வட்டார அதிபர் அருள் தந்தை இருதயராஜ் அவர்களே, ஆண்டவருடைய செயல் நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவருடைய செயலாக இருந்தாலும் இது அருள்பணி சிங்கராயர் அவர்களால் நிகழ்ந்தது என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு இந்த பங்கின் முதல் அருள்பணியாளராய் இந்த உலகநாதபுரம் பங்கு திரு அவையை கட்டி எழுப்பிய இந்த பங்கின் முதல் பணியாளர் அருட்தந்தை அண்ணன் சிங்கராயர் அவர்களே, இந்த உலகநாதபுரம் பங்கு திரு அவையின் 2வது பங்கு தந்தையாக பொறுப்பேற்று தான் பொறுப்பேற்ற தன்னுடைய பணிக்காலத்தில் இந்த 3 ஆண்டுகளிலும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை 3 முதன்மையான செயல்பாடுகளை முன்னெடுத்து முதல் ஆண்டு திருவிழா கொண்டாடிய பொழுது மழை பெய்தது. சேரும் சகதியாக இருந்த மைதானத்திற்கு எப்படியாவது ஃபேவர் பிளாக் வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். 2வது ஆண்டிலே இந்த கோயிலை சுற்றி வருகின்ற நற்கருணை சுற்றுப்பவடி மற்றும் தேர் வருகின்ற பகுதிகளில் ஃபேவர் பிளாக் பதிக்க வேண்டும் என்று நினைத்தார். 3வதாக இயேசுவின் பாடுகளை ஒவ்வொரு தவக்காலத்தின் பொழுதும் இந்த பங்கு திரு அவையை சார்ந்த மக்கள் முழுமையாக தியானிப்பதற்காக சிலுவை பாதை மாடங்களை அமைத்து 3 ஆண்டுகளில் 3 முதன்மையான செயல்பாடுகளை செய்து முடித்திருக்கிற செயல் வீரர் இந்த பங்கின் பங்கு பணியாளர் பாசத்திற்குரிய அண்ணன் சுவைக்கின் ஞானதாசன் அவர்களே, ஏனைய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரர்களே, அருட் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை உரித்தாக்கி இந்த பங்கு திரு அவையின் 10வது ஆண்டு விழாவிற்கும் இயேசுவின் திருஹிருதய சகோதரர்கள் சபையின் ஆஞ்சலோ மாநிலத்தின் முதன்மை பணியாளரான எனக்கும் என்ன தொடர்பு என்று சற்று யோசித்து பார்த்தேன். எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவன் போல் தோன்றினாலும் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு மனதுக்கு நிறைவுக்கு தந்தது. என்னுடைய துறவர வாழ்வின் 25 ஆண்டு கால வாழ்வில் 10 ஆண்டு காலம் சிவகங்கை மறை மாவட்டத்திலே பணியாற்றி இருக்கிறேன் என்ற ஒன்றே ஒரு தொடர்போடு இந்த 10வது ஆண்டு விழாவில் உங்களையும் இந்த பங்கு திரு அவையையும் இந்த அருள் பணியாளர்களையும் அருட் சகோதரர்களையும் அருட் சகோதரிகளையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கிருந்து என்னுடைய வாழ்த்தை தொடங்குவது என்று பார்த்தேன். இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு சாக்ரோ சாக்டம் கொன்சீலியம் நம்பர் 7 என்று சொல்லுகிறது என்றால் கிறிஸ்து திரு அவையோடு எப்பொழுதும் இருக்கிறார். கிறிஸ்து திரு அவையோடு எப்பொழுதும் இருக்கிறார். குறிப்பாக திரு வழிபாட்டிலும் இறை மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் கிறிஸ்து இருக்கிறார். இந்த உலகநாதபுரம் பங்கிற்காக கட்டி எழுப்பப்பட்ட இந்த குழந்தை இயேசு ஆலயம் வெறும் கட்டிடம் அல்ல, இறைவனை சந்திக்கக்கூடிய இல்லமாக இந்த 10 ஆண்டுகளிலே இது உருமாறி இருக்கிறது என்று நான் நன்கு அறிவேன். 2வதாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லுவார், மூடிய கதவுகளை கொண்ட அரும் காட்சியகம் அல்ல திரு அவை, மூடிய கதவுகளை கொண்ட அரும் காட்சியகம் அல்ல திரு அவை. இந்த உலகநாதபுரம் திரு அவையில் கட்டி எழுப்பப்பட்ட இந்த அற்புத இயேசு கோவில் ஒரு அருங்காட்சியகம் அல்ல, எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லோருக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடமாக, இறைவனை சந்திக்கக்கூடிய இல்லமாக எல்லோருடைய கண்களிலும் இது உயர்ந்து நிற்கிறது என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கடைசியாக உலகநாதபுரம் பங்கு அவையை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்தவர்கள் வரிசையில் ஜான் எஃப் கென்னடி என்பவருக்கு தனி இடம் உண்டு. இந்த ஜான் எஃப் கென்னடியின் தாய் ரோஸ் கென்னடி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மகன் உலகத்திலேயே எல்லோரையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள் அதிகாரத்திற்குள் செலுத்த வேண்டும் நினைக்கிற அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடியின் தாய் என்ற பெருமை அவளுக்கு உண்டு.
ஜான் எஃப் கென்னடி இறந்த பொழுதும், அவருடைய சகோதரர் ராபர்ட் கென்னடி இறந்த பொழுதும், அவருடைய மகள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும், தொடர் இழப்புகளை சந்தித்ததற்கு பின்பும் இந்த ரோஸ் கென்னடி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லுவதை தவறாமல் செய்து கொண்டே இருந்தார். ஒரு முறை அந்த தாய் ரோஸ் கென்னடியை பார்த்து, உங்களுடைய வாழ்நாளில் தொடர் இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது எப்படி உங்களால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர முடிகிறது என்ற கேள்வியை கேட்ட பொழுது, டைம்ஸ் டு ரிமெம்பர் என்ற சுயசரிதை அடங்கிய புத்தகத்திலே சொல்லுகிறார், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நான் நம்புகின்ற அந்த இறைவனிடம் நான் செய்கிற வேண்டுதல் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும், என்னுடைய நம்பிக்கையை தவிர என்ற ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் சொன்னேன். வாழ்க்கையில் தொடர் இழப்புகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இறை நம்பிக்கையை மட்டும்தான் நான் என்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தேன். ஏனென்றால் அந்த இறை நம்பிக்கையை நான் இழந்திருந்தால் என்றோ நான் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன் என்று அந்த ரோஸ் கென்னடி சொல்லி முடித்ததாக அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்தில் இதை மட்டும்தான் நான் இந்த உலகநாதபுரம் பங்கு திரு அவையிலே பார்க்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் உலகநாதபுரம் திரு அவையை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்கும் இறை நம்பிக்கையை கட்டி எழுப்பக்கூடிய இல்லமாக இந்த அற்புத இயேசு குழந்தை இயேசு கோவில் எல்லோருடைய மனதிலும் உயர்ந்து நிற்கிறது. இன்று வெளியிட போகிற அந்த புத்தகத்தை ஓரளவிற்கு வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏறக்குறைய நகர அன்பியங்கள் 5 வைத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சுவக்கின் அன்பியம் 5 அன்பியங்களையும் 7 கிளை கிராமங்களையும் உள்ளடக்கி இந்த புதிய பங்காக 81வது பங்காக சிவகங்கை மறைமாவட்டத்தில் உதயமாகி உள்ள இந்த பங்கில் அந்த புத்தகத்திலே அச்சிடப்பட்டிருக்கின்ற பொழுதே கூட அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 413 குடும்பங்கள், 413 குடும்பங்களை உள்ளடக்கிய இந்த உலகநாதபுரம் திரு அவையில் இந்த அற்புத குழந்தை இயேசு கோவில் உதயமாகி 10 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற பொழுது வருகின்ற 6ஆம் தேதி 499வது வார நவநாளை கொண்டாட போகின்ற சூழலில் ஏறக்குறைய 498 நவநாள் வாரங்களை கொண்டாடி முடித்திருக்கின்ற இந்த உலகநாதபுரம் பங்கில் 413 குடும்பங்கள் ஏற்கனவே குழந்தை இயேசுவிடமிருந்து நேரடியாக எல்லா அருள் வரங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இங்கு கொண்டாடிய நவநாள் வாரங்களிலே ஏற்கனவே கிடைத்து விட்டது. அடுத்த 10வது ஆண்டிற்காக ஏறக்குறைய ஒரு 85 குடும்பங்கள் அட்வான்ஸ் புக்கிங்ல தான் இருக்கு. 498வது வாரம் வந்துட்டோம், 499 ஒருவேளை 500வது வாரம் கூட இன்னொரு மிகப்பெரிய விழாவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எசாயா இறைவாக்கு நூல் 40வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை இப்படியாய் சொல்கிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றலை பெற்றுக் கொள்ளுவர், கழுகுகளை போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், ஓடுவர் களைப்படைய மாட்டார், நடந்து செல்வார் சோர்வடைய மாட்டார்கள். என்னுடைய பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டுகளை நீங்கள் கடந்து வெற்றியின் பாதையில் பயணித்து வந்த உங்கள் பயணம் மீண்டும் இறை ஆசிரோடு இறைவன் மீது உள்ள நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றும், கழுகுகளை போல் இறக்கை விரித்து நீங்கள் உயரே பறக்க வேண்டும் என்றும், நீங்கள் ஓடினால் களைப்படையாமலும் நடந்து சென்றால் சோர்வடையாமலும் இருக்க தூய ஆவியானவரின் கொடைகளாலும் கனிகளால் நிரப்பப்படாவும் இறுதியாக செப்பனியா இறைவாக்கு நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு திரு அவையின் பாதுகாவலராக இருக்கின்ற அற்புத குழந்தை இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு, நம் பொருட்டு, நம் பங்கின் பொருட்டு, நம்முடைய பங்கில் வாழுகின்ற அனைத்து அன்பியங்களின் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகின்றார். அவருடைய அன்பினால் நம் ஒவ்வொருவருக்கும் புத்துயிர் அளிக்கின்றார். இந்த உலகநாதபுரம் பங்கு திரு அவையை குறித்து அவர் மகிழ்ந்து ஆடி பாடுவார். குழந்தை இயேசுவின் திருக்கரங்களிலே ஒரு கரங்கள் நம்முடைய உலகநாதபுரம் பங்கை ஆசீர்வதிப்பது போலவும், இன்னொரு கரங்களில் உலகத்தின் உருண்டை இருந்தாலும் அந்த உலக உருண்டையில் உலகநாதபுரத்தை முதன்மையான இடமாக அவருடைய கரங்களிலும் அவருடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த பங்கின் முதல் அருள்பணியாளர்
அருட்பணி அண்ணன் சிங்கராயர் அவர்களுக்கும் இன்றைய நாளில் இந்த 10வது ஆண்டு விழாவை நன்றி பெருக்கு கொண்டாட்டமாக மிக சீரோடும் சிறப்போடும் இந்த கொண்டாட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற இன்றைய நாளின் பங்கு தந்தை அருட்தந்தை சுவக்கீன் ஞானதாசன் அவர்களுக்கும் இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் சார்பாகவும் ஆஞ்சலோ மாநிலத்தின் முதன்மை பணியாளர் நிலையிலும் இந்த வண்ண ஆடையை அணிவித்து மகிழ்வித்து பாராட்டுகிறேன்.